வணக்கம் மக்களே. நம்மளுடைய லைஃப்பில் நம்ம எத்தனையோ இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு சில இடங்களை பற்றி தான் நம்ம அடிக்கடி பேசிகிட்டு இருப்போம். அப்படி ட்ராவல் பண்ணதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சமான கடற்கரைனா இது தாங்க. நிறைய மக்கள் விரும்பி வர்ற இடங்களில் இதுவும் ஒன்று. இங்கே வந்த உடனே நமக்கு ஏதோ ஃபாரின் பீச்சுக்கு வந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை கொடுக்கும். பீச் அப்படின்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பீச் சொன்னோன்னே ரொம்பவே குஷி ஆகிடுவோம். அப்படி ஒரு அழகான கடற்கரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற ஜடாயு ராக் பற்றி தான் பார்த்துருந்தோம். அடுத்தடுத்து வர வீடியோக்குள்ளுமே கேரளாவில் உள்ள டூரிஸ்ட் பிளேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதே மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் இதுவும். நீங்கள் உங்கள் சம்மர் ஹாலிடேஸுக்கு ஃபேமிலியோட ஒன் டே நீங்கள் எங்கேயாவது ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே சுற்றிட்டு வரலான்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். நம்ம கேரளாவில் இருக்கிற கோவளம் கடற்கரைக்கு தான் இப்போ வந்திருக்கோம். எங்கள் ஃபேமிலியும் எங்கள் ஃப்ரெண்டோட ஃபேமிலி 2 பேரும் சேர்ந்து தான் வந்திருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் 2 days பிளானில் வந்திருந்தோம். 1 day ஃபுல்லாமே நாங்கள் இங்கே கோவளத்துலேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நாங்களும் எங்கள் குழந்தைங்களும் கடலை பார்த்த உடனே போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட எதை பற்றி யோசிக்காமல் அப்படியே கடலில் குதித்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம தமிழ்நாட்டில் அதிகப்படியான மக்கள் வந்து போகிற கடற்கரைகள் திருச்செந்தூர், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், அது போக நிறைய கடற்கரை ஏரியாக்கள் எத்தனையோ இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா கோயிலை ஒட்டின இடங்கள்லாம் இருக்குது. அதுலேயுமே மக்கள் கூட்டம் அதிகமாக வந்துட்டு போயிட்டுருக்கறனால அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்காது. நம்ம ஆசையாக கடற்கரைன்னு போவோம், குளிப்போம், எல்லாம் பண்ணுவோம். அது எல்லாமே குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் ஆழமும் அதிகம். அதனால் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வரதான் பார்ப்போம். ரொம்ப நேரம் நம்ம கடலில் வந்து என்ஜாய் பண்ண முடியாது. அப்படிலாம் இல்லாமல் முழுக்க முழுக்க பீச்சுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த கோவளம் கடற்கரைக்கு வரலாம். இந்த கோவளம் கடற்கரை பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஏரியா. இந்த பீச் பார்த்திங்கன்னா ஒரு கிரஷண்ட் ஷேப்பில் இருக்குது, அதாவது பிறை போன்ற வடிவத்தில் இருக்குது. ரொம்ப பாப்புலரான டூரிஸ்ட் பிளேஸ் பீச் அப்படின்னு சொல்லணும்னா இந்த கோவளம் கடற்கரையை சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரெசார்ட்ஸ் வச்சுருக்காங்கங்க வித் கார் பார்க்கிங்கோட. அது மட்டும் இல்லாமல் இந்த பீச்சுக்குன்னே கார் பார்க்கிங் இருக்குது. அதாவது நம்ம வந்துட்டு உடனே கிளம்புறோம் அப்படின்னா பீச்லேயே கார் பார்க்கிங் எல்லாமே வச்சுருக்காங்க. மக்களோட சேஃப்டிக்காக எப்போவுமே கடற்கரையில் ஒரு வாட்ச்மேன் இருக்கார். கொஞ்சம் தூரம் உள்ளே போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே விசில் அடித்து வெளியில் கூப்பிட்ருவாங்க. ஸோ சேஃப்டியான பிளேஸ்ன்னே சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கேரளா, தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்லாமல் நிறைய ஃபாரினர்ஸும் வந்து போகிற இடம் அப்படின்னா இந்த கோவளம் கடற்கரை. ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clock மேலே இருந்து நிறைய மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் நைட்டு வரைக்குமே இந்த பீச்சில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பீச்சை ஒட்டின உள்ள ஏரியாக்கள் எல்லாத்துலேயும் நிறைய கடைகள், ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அங்கேயுமே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஈவினிங் மேலே தான் நிறைய மக்கள் வந்து குமிறாங்க. அதனால பார்த்திங்கன்னா ஈவினிங் கடற்கரையிலே நிறைய குட்டி குட்டி கடைகள்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் பசங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா நைட்டில் பட்டம் வாங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு ரூம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கடற்கரைக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே ரூம்ஸ். அதனால் ரூம்லேருந்து பார்த்தாலே நமக்கு கடற்கரை தெரியும். ஸோ நாங்கள் வந்தோடனே ஈவினிங்கும் நாங்கள் கடற்கரையில் நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நைட்டு ஸ்டேக்கு முன்னாடியுமே நாங்கள் இங்கே கடற்கரையில் வந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போய் தூங்கினோம். இங்கே வர ஃபாரினர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சன் பாத் எடுத்துக்கிறாங்க. அது போக ஸ்விம்மிங் பூல் இருக்குது, போட்டிங் இருக்குது, பேராஷூட் இருக்குது. ஆயில் மசாஜ் எடுத்துக்கிறதுக்காக மசாஜ் சென்டர்ஸ் நிறையா இருக்குது. அது போக பவளப்பாறைகள் காட்டுறதுக்காக கடலுக்கடியிலும் கூட்டிகிட்டு போகிறதா சொல்கிறாங்க. இந்த பீச்சுக்கு வர்றதுக்கு கரெக்டான வெதர் சீசன் இருக்கிற மாதம் அப்படின்னா செப்டம்பர் to மார்ச். கடற்கரை மணல் அப்படின்னாலே நம்ம வெள்ளை கலரில் தானே பார்த்துருப்போம். ஆனால் இந்த கோவளம் கடற்கரையோட மணல் பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் தான் இருக்குது. பட் நீட் அண்ட் க்ளீனாக இந்த பீச்சை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் வந்து போகிறதுனால இங்கே சின்ன ஹோட்டல்லேருந்து 5 star ஹோட்டல் வரைக்கும் எல்லா வகையான ஹோட்டல்ஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு மினிமம் 1500லேருந்து ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. சாப்பாடுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய சவுத் இண்டியன் ஃபுட்லேருந்து காண்டினென்ட் ஃபுட்டு வரைக்கும் எல்லா வகையான ஃபுட்டுமே கிடைக்கிது.
பட் நாங்கள் வெஜிடேரியன் அப்படிங்கிறதுனால அங்கே வெஜிடேரியன் ஃபுட்ஸ் கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். நாங்கள் ரொம்ப நேரம் தேடி போய் ஹோட்டல்ஸ்லாம் தேடினோம், பட் வெஜிடேரியன் ஃபுட்டு வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லே எங்களுக்கு சப்பாத்தி கிடச்சது, அதை வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். இந்த கடற்கரையை ஒட்டி பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு மேட்ச் ஆகிற தீமில் நிறைய ட்ரெஸ்ஸஸ், ஃபாரினர் போட்டுக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கிடைக்கிது. பட் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா காஸ்ட்லி தான். நாங்கள் போட்ட 2 நாள் ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா காலையில் பூவார் போட்டிங் போனோம். பூவார் போட்டிங் பற்றின வீடியோவுமே நம்ம சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா இங்கே கோவளத்தில் ரூம் புக் பண்ணிட்டோம். நைட் ஃபுல்லாமே இங்கே வந்து கடற்கரையில் விளையாடுறது, ஷாப்பிங் பண்ணுறது, அப்படி இப்படின்னு சும்மா வாக் பண்ணிக்கிட்டே சுற்றிட்டே தெரிஞ்சுட்டு அன்றைக்கி நைட்டே கோவளத்தில் ஸ்டே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் பார்த்திங்கன்னா நம்ம எந்திரிச்சோடனே நம்ம கண்ணில் கடற்கரை தான் படுது. ஸோ நாங்கள் ப்ரஷ் கூட பண்ணாமல் கடற்கரையில் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணி அந்த டைம் ஃபுல்லாமே பீச்சிலேயே தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பீச்சிலேருந்து திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் அப்படின்னா ஆலிமலை சிவன் கோயில், பூவார் போட்டிங், பத்மநாப சுவாமி கோயில், அதுக்கப்புறம் இந்த கோவளம் கடற்கரை. கண்டிப்பாக இங்கே ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த இடங்கள்லாம் திருவனந்தபுரத்துக்குள்ளே பக்கத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ரிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒர்த்தான பிளேஸ்னே சொல்லலாம். நாங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு அப்புறம் ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு இந்த கோவளம் கடற்கரைக்கு மனசு இல்லாமல் பபாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் பார்த்திங்கன்னா ஜடாயு ராக். அதை பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கு. நீங்கள் சம்மர் ஹாலிடேஸ்க்கு கேரளா பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் போட்டிருக்கிற கேரளா டூரிஸ்ட் பிளேஸ் பற்றின வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு போங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.